புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பழக்கம் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். என்னை ஈன்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய என் முதல் தெய்வங்களான என் தாய் தந்தைக்கும், திரைப்படத்துறையில் எனக்கென தனி அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த எனது இரண்டாவது தாய் வீடான தென்னிந்திய திரைப்பட தொலைக்காட்சி பின்னணி குரல் கொடுப்போர் சங்கத்திற்கு இந்த படத்தை சமர்ப்பிக்கின்றேன். Rock the spot, keep it hot, rock the block. In love, I'm in love. Rock the spot, rock the spot. Rock the spot, rock the spot. Met her in my dreams, she was my queen. A castle in the mountaintops, rivers and streams. Plucking sunlight from the sky in my pocket. Give it to you later on in the form of a locket. Check that mic, make sure it sound right, boy. நல்லா ஏமாத்திட்டடா. நான் என்னடா துரோகம் பண்ண? நீ கேட்டது எல்லாமே கொடுத்தேனே. என்ன போய் என் லைஃபே போச்சு.
உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஐ லவ் யூ. அஜித் மாதிரி இருக்கனா? உன் பேரு? சக்திவேல். வயசு? 23. அப்பா பேரு? செல்லதுரை. அட்ரஸ்? நம்பர் 15 தண்டுமாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், விருகம்பாக்கம். விருகம். எதுக்கு டீடைல்ஸ் கேட்டீங்க? மாப்பிள்ளை கேட்டு வர போறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மாமியார் வீட்ல இருந்து வந்து உன்னை தூக்கிட்டு போவாங்க. அவங்க சொல்வாங்க. உன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் சைபர் கிரைம்க்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். சைபர் கிரைமா? ஐயோ, ஆள வர்ற சாமி. அக்கா, ஏற பக்கமே வர மாட்டாக்கா. பேரு வெண்பா, வயசு 21, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவ வெண்பாவோட ஒரே ஃப்ரெண்டு பாரதி. இவங்க 2 பேரும் ஒரே கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ஷாப்பிங், சினிமா, பீச், கோவில்னு எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்க. வெண்பா ஒரு இண்டிபெண்டன்ட் கேர்ள். அவ கூட இருக்கிற யாரையும் விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா அவளோட ஃப்ரீடம் பறி போகுதுன்னு தெரிஞ்சா யாரா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவா. வெண்பாக்கு இந்த உலகத்துல பிடிக்காதது 2 விஷயம்தான். ஒன்னு காதல், இன்னொன்னு கல்யாணம். முடிவா என்னதான் சொல்ல வர? என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. எங்களை மதிச்சு எங்க பேச்சை கேட்காத கழுதைக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. வெளில போ. யாராவது கேள்வி கேட்டா வெண்பாக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸோட ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க. இதாங்க வெண்பாவை பத்தின ஃபிளாஷ்பேக். No love, no pain. அண்ணா, அந்த அக்கா உன்னையே பார்க்குறாங்க. சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆயிரும் போல. டேய், வேலையை படுற. உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா? சொன்னல. ஃபோன் நம்பர்லாம் வேணாங்க. ஏன்? நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்க, அதை பார்த்துட்டு எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணும். 2-3 வாட்டி பேசினதுக்கு அப்புறம் வெளியில போகணும்னு தோணும். நான் சொந்தமா ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சதுக்கு அப்புறம் தான் என் கல்யாணங்கிற லட்சியத்தை விட்டு உங்க பின்னாடி வருவேன். பீச்சு, பார்க்கு, சினிமா தியேட்டர்னு சுத்துவோம். உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அண்ணன், தம்பி, அப்பா, அம்மான்னு எல்லாரும் என்னை சுத்தி அடிப்பானுங்க. 2 பேரும் வீட்டை விட்டு வெளில வந்துருவோம். சாப்பாடு கஷ்டம், கரண்ட் பில்லுன்னு இந்த கஷ்டத்திலேயே ஒரு குழந்தை பிறக்குங்க. அப்புறம் அதை ஸ்கூல்ல சேர்த்து அதை படிக்க வச்சு ஒரு அப்புறம் நிமிஷம். லூசாடா நீ? உன்கிட்ட நம்பர் கேட்டது உன்னை லவ் பண்றதுக்கு இல்ல. வண்டிய ஒழுங்கா வேலை பாக்குறியே, வழியில ஏதாவது பிரச்சனைனா உன்னை ஃபோன் பண்ணி வர சொல்றதுக்கு தான். இப்படிதாங்க முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட கூட பல்பு வாங்குறதா நம்ம சண்முகத்தோட ஸ்பெஷலே. சொந்தமா என்னைக்கு ஒரு மெக்கானிக் ஷாப் வைக்கிறனோ அன்னைக்கு தாங்க எனக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் பொண்டாட்டியை தாங்க ஆசை தீர லவ் பண்ணணும். டேய், நிறுத்து. ஹேய், என்னடா பையனை பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க? முத்த போராட்டம். நல்லா இருக்கே மேட்ரு. எடுத்து Facebookல போட்டுற வேண்டியதுதான். டேய் வாடா, நம்மளும் போய் கலந்துக்கலாம். டேய் போதும் விடுறா. டேய், நான் இந்த பக்கம் போறேன், நீ அந்த பக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. We didn't know how many people would turn up. ஏன்னா Facebookல சொல்ற மாதிரி இல்ல, விசிபிளா ஒரு இடத்துல வந்து நின்னு லைக் உங்க நீங்க என்ன பண்றதெல்லாம் எல்லாரும் பாக்குற மாதிரி அது ஒரு எசர்ஷன். அதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொய் சொல்றது தப்பு, திருடுறது தப்பு, ஆனா கிஸ் பண்றது தப்பே இல்ல. குடிச்சிட்டு வண்டி தான் ஓட்டக்கூடாது, முத்தம் கூட கொடுக்க கூடாது. இது ஜனநாயக நாடு சார். முத்தம் கொடுக்கறது எங்களோட உரிமை. ஆமா, முத்தம் கொடுக்கறது எங்க உரிமை. எங்களை எதிர்ப்பவர்களே, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முத்தமிடுவதை தவறென்று எங்களை எதிர்ப்பவர்கள் எங்களிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு முத்தம் ஒன்றை பரிசளிக்கிறேன். முத்தம் கொடுக்கறவங்களுக்கும் முத்தம் வாங்குறவங்களுக்கும் பிரச்சனை இல்லாதப்ப அதை பாக்குறவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அன்பை பகிர்ந்துகிட்டா மட்டும்தான் இந்த உலகத்துல வன்முறையை ஒழிக்க முடியும். ஆமா.